ஹாய், இன்றைக்கி நம்ம குக்கிங் எபிசோட் நம்பர் 5ல் மட்டன் கிரேவி இல்லைன்னா சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கை நிறைய புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி, இந்த மாதிரி பூண்டும் எடுத்திருக்கேன். இப்போ நான் குக்கரில் செய்ய போகிறதுக்கிறதால அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயுமே நான் வீட்டிலே செஞ்ச இந்த பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு போட்ட மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கருக விடாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நான் 4 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சியும் பூண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா கம்பைண்டாக இருக்கணும். நான் கொஞ்சம் புதினாவை அரைச்சியும் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நான் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு 5 விசில் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுடைய கிரேவி எப்படி கொதிக்குதுன்னு. அவ்வளோதான். இப்போ நான் இதுக்கு சுட சுட தோசை சுட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பீசஸ்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.